ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி நிஃப்டியோட அனலைசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். ஃப்ரம் ஜூன் மாதம் 20 நிஃப்டி கிட்டத்தட்ட 15,200ங்கிற இந்த லெவலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து கரெக்டாக 2 மாதத்தில் 18,000 லெவலை இன்ட்ராடேயில் டச் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 15,000 18,000ங்கிறது கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட்டு. இதோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது 20% ஏறி இருக்குது. ஸோ சின்ன ஃபார்முலா என்னென்னா, நிஃப்டி எவ்ரி 5,000 பாயிண்ட்டுக்கு 1,500 பாயிண்ட் கண்டிப்பாக ஃபால் ஆகத்தான் செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட அடுத்த 19ஆம் தேதி மார்க்கெட் கிட்டத்தட்ட 18,000 லெவலில் இருந்து அடுத்த 10 நாளில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 850 900 பாயிண்ட் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 29th ஆகஸ்ட்டில் இருந்து கரெக்டாக 15 ட்ரேடிங் டேஸில் மறுபடியும் 18,000 ப்ளஸ் லெவலுக்கு வந்திருக்கு. இன்ட்ராடேயில் மேபி ஸ்பைக்காக 18,000 ப்ளஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கும். அங்கேருந்து ஃப்ரம் 13th செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் எண்டுக்குள்ளே மார்க்கெட்டு எகெயின் 16,700 லெவலுங்கிறது பயங்கரமான டவுன்ஃபாலுக்கு போச்சு. ஸோ நாம் இப்போ மார்க்கெட்டில் மார்க் பண்ண வேண்டிய இடம் எதுனா இந்த லோ தான். கிட்டத்தட்ட 16,783. நாம் ஒரு 16,800 லெவலை ஒரு நல்ல ஒரு மார்க்காக வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், அப்புறம் ஒரு கண்டினியூவாக ஒரு நெகட்டிவ் டே, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் டே, ஒரு கேப் அப் டே, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு மார்க்கெட் கண்டினியூஸாக இந்த ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் 17,800 லெவலும், டாப் சைடில் 17,400 லெவலும் தான் ரொம்ப க்ரூசியல் லெவலாக இருக்குது. அண்ட் தென் சின்ன சின்ன கேப் அப்ஸும் கேப் டவுனும் கூட மார்க்கெட்டில் இந்த வாரத்துலேயும் கடந்த ஒரு 10 நாளில் நடந்துச்சு. ஸோ நாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய ஏரியா என்னென்னா, இந்த 17,400 லெவலும் 17,400 லெவலும் 16,800 லெவலும் தான். அண்ட் தென் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த க்ரூஷியலான லெவல் பிட்வீன் 17,050 to 16,970 லெவல். இந்த லெவலுமே கொஞ்சம் க்ரூசியலான லெவலாக இருக்கும். 16,970 to பிட்வீன் இந்த ஒரு 100 பாயிண்ட்டும் ரொம்ப க்ரூசியலான மார்க்கெட்டில் சினாரியோவாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் பொசிஷனாலும் சரி, இந்த இடத்த கட் பண்ணால் நாம் கொஞ்சம் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் டைரெக்ஷன் நோக்கி போகலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட் இந்த க்ரூசியல் லெவலில் பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் டவுன் சைட்லேயும் மூவ் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த 10 நாளில் மார்க்கெட் +- +-+100 +200ங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை வச்சு நம்மளால் கிளியர் ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை கிளியர் கெஸ்ஸோ எடுக்க முடியறதில்ல. மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் 16,800 லெவல் வருது. அண்ட் தென் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி 2 நாளில் மறுபடியும் இந்த லெவலுக்கு வருது. இந்த லெவல் பிரேக் பண்ணுமான்னு பார்த்தா இந்த லெவலையும் பிரேக் பண்ண மாட்டேங்குது. இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் இங்கே வருது. ஸோ மறுபடியும் கண்டினியூஸாக மார்க்கெட் இந்த ஒரு 100-150 பாயிண்ட்டுக்குள்ள வியாழக்கிழமை ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் மேலே வரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரினா ஒன்றா இதாக இருக்கும், அப்படி இல்லைனா இந்த லெவலாக இருக்கும். பிட்வீன் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளார எனக்கு டே ட்ரேட் பண்ணுறதும் சரி, இல்லை ஒரு ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறதும் எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தோணுது. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த 2 லெவலை தான் நான் ரொம்ப க்ரூஷியலாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா டே ட்ரேட் பண்ணும்போது ஒரு 60-80 பாயிண்ட் கிடைச்சா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகிறது இன்னுமே சேஃப் தான். ஸோ இந்த லெவலில் உடைச்சா மார்க்கெட் மேலே போகலாம், இந்த லெவலில் உடைச்சா மார்க்கெட் கீழே போகலாம்.
இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை, அதுதான் உண்மை. மார்க்கெட்டில் டெய்லியும் ஓப்பன் ஆக நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த லெவலில் உடச்சிது அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிங்க்கு மார்க்கெட் மறுபடியும் 16,200 லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ தட் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணுங்கள். 17,400, 16,800 அண்ட் பிலோ. இது ரெண்டில் முக்கியம் என்னென்னா க்ளோஸ் அண்ட் கிராஸ். இந்த குறிப்பிட்ட இந்த 2 லெவலையும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் வந்து வேலிட். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தேங்க்யூ கைஸ்.